வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம குடியாத்தம் பக்கத்தில் இருக்கிற நாகல் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அருமையான செம்மண் பூமி. இதில் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு 2 ஏக்கரை கிட்ட வந்து பார்த்தாச்சுன்னா மாங்காய் மரம் வச்சுருக்காங்க. எல்லாமே 1 வருஷம் மரம் தான். இந்த வாட்டி எல்லாமே பிஞ்சு வந்துச்சு, பூ எடுத்துடுச்சு. இருந்தாலும் இந்த வருஷம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாம் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். இந்த சைடு பார்த்தாச்சுன்னா ஃபுல்லாக ஒரு 2 ஏக்கருக்கு செம்மரம், தேக்கு, மஹோகனி எல்லாமே வச்சுருக்காங்க. டோட்டலாக சுற்றி ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு 750 அடி இதில் வந்து போரும் அமைஞ்சிருக்குங்க. இங்கே தான் வந்து சர்வீஸ் இருக்குது பாருங்க. சுற்றி அப்படியே வந்து ஃபென்ஸ் போட்டிருக்கு. ரொம்ப அருமையான பூமி. இது மாதிரி பூமி வந்து யாருக்கு மட்டுமே கிடைக்கிறதில்ல. எல்லாமே வந்து ஜாஸ்தி ரேட்டே சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா விவசாய நிலம் தேவைப்படுறவங்க நம்மளை அணுகலாம். இது ரேட்டு பார்த்தாச்சுன்னா நல்ல கரெக்டான ரேட்டு தான் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து பார்த்தாச்சுன்னா 35 லட்சம் சொல்கிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தாச்சுன்னா 5 ஏக்கரா இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டாச்சுன்னா வந்து நம்ம நேரில் வந்து பேசிக்கலாம். நல்ல அருமையான பூமி, நல்ல செம்மண் பூமி. இது மாதிரி பூமியும் கேட் கம்யூனிட்டி இருக்கிற இடமே கிடைக்காது. வழிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கார் வந்து நம்ம நிலத்துக்குள்ளேயே வந்து கார் வந்துடும். அதனால் வழியும் அந்த ப்ராப்ளம் இல்லை, கரெக்டான வழி. ஆனால் இருந்தாலும் இது வந்து ஒரு மலை ஓரம் உள்ள இடம்தான், அதுவும் சொல்லிடுறேன். என்னப்பா NH பக்கத்துலேயே இருக்குது அது மாதிரி எல்லாம் வந்து இந்த ரேட்டெல்லாம் வராது சார். மலை ஓரம் தான், வழிகள்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே வந்து இது பாருங்கள், சொட்டு நீரோடு அமைச்சிருக்காங்க. சொட்டு நீர் பாசனமோடு போகுது. அதனால் எந்த தண்ணிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. டோட்டலாக ஒரு 10 மணி நேரம் தண்ணி விட்டோம்னா கூட ஓடிட்டே இருக்குது வெயில் காலத்துலேயுமே. இன்னும் மழை காலம் வந்தாச்சுன்னா பக்கத்தில் நல்லா எடுத்துருக்கோம். இது பக்கத்துலேயே வந்து ஒரு செக் டேமும் ஒன்று கட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து பக்கத்தில் ரோடும் வந்து எல்லாமே தார் ரோடு சேங்ஷன் ஆகிடுச்சு. தார் ரோடு போட்டாச்சுன்னா இன்னும் வந்து அதில் இந்த இடம் வந்து வேறு லெவலில் மாறிடும். இது வந்து நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்குள்ளவே இருக்குது. குடியாத்தம் பக்கத்தில் கீயாளத்தூரில் இருந்து ஒரு 2.5 கிலோமீட்ரு மலை ஓரத்தில் நாகல் வில்லேஜ்ன்ற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடம். பாருங்கள், நல்ல செம்மண் பூமி, ஃபுல்லி ஃபென்ஸ்டு, கேட்டோடு போட்டிருக்கு. நல்ல நம்ம காரே வந்து உள்ளே வரலாம். ஆனால் வந்து மலை ஓரம் தான் இது, அதுதான் ஒரு இது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஃபென்சிங் போட்டிருக்கிறதுனால எந்த இதுவும் இருக்காது. நீங்கள் கோழி பண்ணை, மாட்டு பண்ணை அது மாதிரி எல்லாம் போட்டால் இது பண்ணலாம். இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் விட்டோன்னா இந்த செடியை வந்து நல்லா உங்களுக்கு ஹீல்டு கொடுக்கும். இல்லை வந்து ஒரு 2 ஏக்கர் மாங்காய் செடியில் ஒரு இது வந்து எல்லாமே வெட்டு மாங்காய் தான் வச்சுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நல்லா உங்களுக்கு ஹீல்டும் கொடுக்கும். இது பாருங்கள், நல்ல இயற்கையான வசதியோடு இங்கே ஜம்முன்னு ஒரே ஒரு இது மட்டும் ஒரு ரூம் மட்டும் ஒன்று போட்டோம்னா நல்லா நிம்மதியாக வந்துட்டு போல் அழகாக வந்து ஒரு ஒகேஷனுக்கும் நம்ம கூட்டின்னு வர மாதிரி கூப்பிட்டு வரலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்லா இயற்கையை நேசிக்கிறவங்க, விவசாயத்தை நேசிக்கிறீங்க, இது மாதிரி இடம் வேணான்னு சொல்ல மாட்டீங்க. நன்றி, வணக்கம்.